Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மோட்டோவோட G9 Power அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ பார்க்க போறோம். ரிவ்யூவா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ரிவ்யூ பண்ண போறோம், பெரிய ஒரு ரிவ்யூ எல்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா டெக் கேஜெட்ஸ் பத்தி அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ போட்டுருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் சொல்லி கிளிக் பண்ணீங்க, அப்ப நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள. இப்போ எடுத்தோடனே பாட்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்களா நம்மளோட ஃபோன் தந்துக்கிறாங்க. அதோடைய பேக்லே கேஸ் பார்த்தீங்கன்னா போட்டு தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பாட்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்க பார்த்தீங்கன்னா சிம் டூலர் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்ஸ்குள்ளே 20 வாட்ஸ் டர்போ ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி யூஎஸ்பி டைப் சி கேபிள் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.8 inch ஹெச்டி டிஸ்பிளே தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP தந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃபோன் பட்டன் வால்யூம் பட்டன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே தந்துக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீ தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபீக்கர் கில் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3.5 ml ஆடியோ ஜாக் தந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா 3 கேமரா தந்துக்கிறாங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP, அப்புறம் 2 MP 2 MP, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் தந்துக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே மோட்டோ சொல்லி அவங்களோட சிம்பிள் இருக்கு. பேக் சைடு லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு கேமிங்காக இருக்கட்டும், நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட கலர்ஸாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி பார்க்கலாம். கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபுல் ஹெச்டி 60 per ஃப்ரேம் வச்சு ஷூட் பண்ணலாம் வீடியோலாம். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்களா, வச்ச ஒரு செகண்ட் கேப் விட்டால் ஃபோனே ஆன் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த அளவுக்கு. ஓரளவு ஸ்லோவாக இருக்குது. லாஸ்ட் டைம் வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அண்ட் லாக் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபேஸ் அண்ட் லாக் பார்த்தீங்களா வச்ச அடுத்த செகண்டே ஓப்பன் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபேஸ் அண்ட் லாக் பொறுத்த அளவுக்கு. நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ஃபேஸ் அண்ட் லாக் பொறுத்த அளவுக்கு. நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB இன்டர்னல் இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.8 inch. முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP தந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் பார்த்தீங்கன்னா 16:62 தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி mAh பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி தந்துக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணேன். 12,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற எது மாதிரி வீடியோ பண்ணணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம போன வீக் பாத்தீங்களா கேமிங் கீபோர்ட் மவுஸ் அன்பாக்சிங் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க யாருமே பார்க்கல. அந்த வீடியோ பார்க்கணுமா இங்க தரேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இங்க வரும் அந்த கேமிங் கீபோர்ட் மவுஸ் அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ. அதுக்கப்புறம் மோட்டோவோட G5G போன் அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ போட்டிருந்தோம். அதோட அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இங்க வரும். இங்க கேமிங் கீபோர்ட் மவுஸ் அன்பாக்சிங் இங்க வரும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, பாய் பாய். அதுக்கு முன்னாடி இந்த போன் நீங்க வாங்கணும் வந்தா லிங்க் நான் கீழே தரேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே.